அன்புக்கு பாத்திரமான கன்னியர்களில் உத்தம கன்னிகையாய் தங்கத்தேரில் பவனி வரும் எங்கள் பனிமய மாதாவே, உங்கள் பொற்பாதங்களில் இந்த பாடல்களை சமர்ப்பிக்கின்றோம். யாத்ரீகட்கு பாதை காட்டும் தாரகையே, என்றும் கன்னி தாயே, எம் தஞ்சமே வாழ்க. தேவதூதன் சொன்ன தேவ வாழ்த்தை ஏற்று ஏவை பேரை மாற்றும் ஜீவ இன்பம் ஊற்றும். பாவயிருள் போக்கி தேவ ஒளியாக்கி ஆவியின் நோய் தீரும் ஜீவவரம் தாரும். மாசில்லா கன்னியே மாதாவே, உம்மேல் நேசமில்லாதவர் நேசரேயாவார். இன்றைய பூசை கருத்துக்கள் அருளாந்து சாந்தமார் குடும்பத்தினர் ஆரோக்கியவின் பணி சிறக்க நன்றி திருப்பலியாக ஒப்புக்கொடுக்கின்றனர். அருளானந்த ஜான்சி ஆரோக்கியவின் பணி சிறக்க நன்றி திருப்பலியாக ஒப்புக்கொடுக்கின்றனர். சிறில் சகாய மேரி ஆரோக்கியவின் பணி சிறக்க நன்றி திருப்பலியாக ஒப்புக்கொடுக்கின்றனர்.
பால்யஸ்டின் ஜாய்சி ஆரோக்கியரிட்டாவின் பணி சிறக்க நன்றி திருப்பலியாக ஒப்புக்கொடுக்கின்றனர். ஏஆர் ராஜு செபஸ்தியம்மாள் ஆரோக்கியரிட்டாவின் பணி சிறக்க நன்றி திருப்பலியாக ஒப்புக்கொடுக்கின்றனர். பாக்கிய ரூபி நன்றி திருப்பலியாக ஒப்புக்கொடுக்கின்றனர். மற்ற பிள்ளைகளின் படிப்புக்காகவும் இஎஸ் பீட்டர் ஜெசிதா மேரி நன்றி திருப்பலியாக ஒப்புக்கொடுக்கின்றனர். அமல புஷ்ப ராணி நன்றி திருப்பலியாக ஒப்புக்கொடுக்கின்றனர். அருளானந்து எலிசபெத் ராணி நன்றி திருப்பலியாக ஒப்புக்கொடுக்கின்றனர். செங்கோல் ராஜ் மக்தா நன்றி திருப்பலியாக ஒப்புக்கொடுக்கின்றனர். சந்தியாகு ராதிகா நன்றி திருப்பலியாக ஒப்புக்கொடுக்கின்றனர். ஜேம்ஸ் கிறிஸ்டினா மேரி நன்றி திருப்பலியாக ஒப்புக்கொடுக்கின்றனர். சேவியர் செபஸ்டின் மேரி நன்றி திருப்பலியாக ஒப்புக்கொடுக்கின்றனர். சார்லஸ் ரெமியோ ரோஸ்லின் மேரி நன்றி திருப்பலியாக ஒப்புக்கொடுக்கின்றனர். சந்தியாகு சௌரியம்மாள் நன்றி திருப்பலியாக ஒப்புக்கொடுக்கின்றனர். செபஸ்தியான் ஜூலியா மேரி நன்றி ஆரோக்கியரிட்டாவை பணி சிறக்க நன்றி திருப்பலியாக ஒப்புக்கொடுக்கின்றனர். ஜான் போஸ்கோ அமல செல்வி நன்றி திருப்பலியாக ஒப்புக்கொடுக்கின்றனர். நெப்போலியன் குடும்பத்தினர் சிஸ்டர் ரீட்டாவின் பணி சிறக்க நன்றி திருப்பலியாக ஒப்புக்கொடுக்கின்றனர். அருளாண்டு மேரி நன்றி திருப்பலியாக ஒப்புக்கொடுக்கின்றனர். மைக்கேல் ராஜ் ஆரோக்கிய புஷ்பம் நன்றி திருப்பலியாக ஒப்புக்கொடுக்கின்றனர். அருள்சாமி ஆரோக்கிய மேரி நன்றி திருப்பலியாக ஒப்புக்கொடுக்கின்றனர். அமல்ராஜ் குடும்பத்தினர் நன்றி திருப்பலியாக ஒப்புக்கொடுக்கின்றனர். தாஸ் ராணி நன்றி திருப்பலியாக ஒப்புக்கொடுக்கின்றனர். அருள்தாஸ் அந்தோனி மரியா நன்றி திருப்பலியாக ஒப்புக்கொடுக்கின்றனர். நெல்சன் சூர்யா நன்றி திருப்பலியாக ஒப்புக்கொடுக்கின்றனர். ஆரோக்கியமணி ஜெயராணி நன்றி திருப்பலியாக ஒப்புக்கொடுக்கின்றனர். ராஜா நியூமா நன்றி திருப்பலியாக ஒப்புக்கொடுக்கின்றனர். டி செபஸ்டின் ஃபேமிலி சிஸ்டர் ரீட்டாவின் பணி சிறக்க நன்றி திருப்பலியாக ஒப்புக்கொடுக்கின்றனர். குழந்தைசாமி வணக்கமேரி நன்றி திருப்பலியாக ஒப்புக்கொடுக்கின்றனர். ஜான் பீட்டர் குடும்பத்தினர் நன்றி திருப்பலியாக ஒப்புக்கொடுக்கின்றனர். மேலும் ஜான் பீட்டர் குடும்பத்தினர் ஆன்ம சாதிகா மைக்கேல் செபஸ்தியம்மாள் ரோஜாமணி குழந்தை புஷ்பம் ஆன்ம சாதிகா ஒப்புக்கொடுக்கின்றனர். சந்தியாக சௌரியம்மாள் குடும்பத்தினர் எஸ் ஜான் ஆன்ம சாதிகாக ஒப்புக்கொடுக்கின்றனர். இறைக்குலமே குருகுலமே இணைந்து வாருங்கள், இறைவனின் இல்லத்திற்கு விரைந்து வாருங்கள். இறைக்குலமே குருகுலமே இணைந்து வாருங்கள், இறைவனின் இல்லத்திற்கு விரைந்து வாருங்கள். கல்வாரியின் வழியினில் கலந்திட வாருங்கள், கல்வாரியின் வழியினில் கலந்திட வாருங்கள். காக்கும் தேவனுக்கு நன்றி கூற வாருங்கள், காக்கும் தேவனுக்கு நன்றி கூற வாருங்கள். வாருங்கள் வாருங்கள் பீடம் நோக்கி வாருங்கள், ஓர் குலமாய் ஓரினமாய் ஒன்று சேரவே. வாருங்கள் வாருங்கள் பீடம் நோக்கி வாருங்கள், ஓர் குலமாய் ஓரினமாய் ஒன்று சேரவே. இறைக்குலமே குருகுலமே இணைந்து வாருங்கள், இறைவனின் இல்லத்திற்கு விரைந்து வாருங்கள். அன்பார்ந்த இறை மக்களே, விண்ணகமும் நம் உள்ளமும் மகிழும் இந்நன்னாளிலே அருட்சகோதரி ஆரோக்கிய ரீட்டா அவர்களின் நித்திய வார்த்தை பார்ப்போம் நன்றி திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றோம். புனித பவுலடியார் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 8:30 இறை வசனம். தாம் முன்குறித்த வைத்தோரை அவர் அழைக்கின்றார். தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையவர் ஆக்குகின்றார். தமக்கு ஏற்புடையோர் ஆனோரை தம் ஆட்சியில் பங்கு பெற செய்தார் என்று எழுதியுள்ளது போல நமது அருட்சகோதரி ஆரோக்கிய ரீட்டா அருளானந்து அவர்களுக்கு இறைவன் தனது அழைப்பினை தந்து அவரது அர்ப்பணிப்பை முழுமையாக ஏற்றுக்கொண்டு தனது மாறாத பாசத்தில் பங்கு பெற செய்துள்ளார் என்பதை உணர்ந்து இந்த திருப்பலியை உன்னத நன்றி திருப்பலியாக ஒப்புக்கொள்வோம். இறை அழைத்தலை முழு மனதுடன் ஏற்று பிறர் வாழ்வில் ஒளியேற்ற
தன்னையே நிரந்தர வார்த்தை பாட்டின் வழியாக முழுமையாக அர்ப்பணித்திருக்கும் எம் அருட்சகோதரி ஆரோக்கிய ரீட்டா அருளானந்து அவர்களை நன்றியோடு வாழ்த்துகின்றோம். இவருடைய பெற்றோர் திரு அருளானந்து, திருமதி சாந்தம்மாள் பிறப்பு முதல் இந்நாள் வரை நம் அருட்சகோதரி ரீட்டாவின் இதயத்தில் இறை அழைத்தல் என்னும் விதையை விதைத்து இறை நம்பிக்கை என்னும் நீர் ஊற்றி தங்கள் தியாகத்தை உரமாக இட்டு பல மடங்கு பலன் தரும் பயிராய் வளர்த்து இறைவன் தங்களுக்கு தந்த கனியை இறைவனுக்கே மீண்டும் நற்கனியாக காணிக்கையாக அளித்துள்ளனர். உங்களை தாராள உள்ளத்துடன் இறைவனுக்கு கையளித்த உம் பெற்றோருக்கும் குடும்பத்தாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருக்கிறேன். நீ பிறக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன். மக்களினங்களுக்கு இறைவாக்கினராக உன்னை ஏற்படுத்தினேன். அஞ்சாதே, உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கின்றேன் என்று நம் இறைவன் இறைவாக்கினர் எரேமியாவை உறுதிப்படுத்தியது போல இறை பணிக்காக தன்னையே அர்ப்பணித்திருக்கும் நம் அருட்சகோதரி ரீட்டாவை இன்றும் என்றும் உறுதிப்படுத்துவாராக. நம் அருட்சகோதரி ஆரோக்கிய ரீட்டா இறையரசு பணியை மேற்கொள்ளும் பொழுது ஏற்படும் இன்னல் இடையூறுகள் எதிர்ப்புகள் இடையில் துணிவுடன் தொடர்ந்தாற்றும் பலத்தை இறைவன் தந்தருடவும் இறைவனின் கரங்களில் இணையில்லா கருவியாக மாற்றப்பட்டு தன் வாழ்நாள் முழுவதும் இறை பணியை இன்முகத்தோடு இனிதாய் நிறைவேற்ற அருள் வேண்டி இத்திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியிலே நாம் குறிப்பிட்ட விதமாக நம்முடைய மகள், நம்முடைய சகோதரி ரீட்டாவுக்காக ஜெபிப்போம். அவள் தன்னையே முழுமையாக கடவுளுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். அந்த ஒப்பு கொடுத்தலில், அந்த அர்ப்பணிப்பிலே முழுமையாக இருந்து தன்னுடைய வாழ்க்கையை செலுத்த கடவுளுக்கு ஏற்ற பணி செய்ய அவர்களுக்காக நாம் வேண்டிக் கொள்வோம். இன்று ஞாயிற்றுக்கிழமை எல்லா மக்களும் தங்களுடைய கோவில்களிலே ஒன்றாக வந்து இறைவனை வாழ்த்துகிறார்கள், இறைவனை போற்றுகிறார்கள், இயேசு கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்ப்பையும் நினைவுகூறுகின்றார்கள். அதே கருத்தோடும் நாம் இங்கு வந்திருக்கின்றோம். ஆகவே இந்த திருப்பலியின் தொடக்கத்திலே நம்முடைய குற்றங்களுக்காகவும் குறைகளுக்காகவும் ஆண்டவரை பார்த்து மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாண பரிசுத்த மரியாதையும் வானதூதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் இயக்கிய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. நானும்
உண்டாகுக. உலகினிலே நல்மனதவர்க்கு அமைதியும் உண்டாகுக. உன்னதத்திலே தேவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனதவர்க்கு அமைதியும் உண்டாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். யாம் உன்னதத்திலே தேவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனதவர்க்கு அமைதியும் உண்டாகுக. உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராயும் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டவரே, தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாய் ஜனித்த எங்கள் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராயும் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்கும் இறைவா, நீரின் மீது இறங்குமே. உலகின் பாவம் போக்கும் இறைவா, என் மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீரின் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். 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 ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட கொடையை புதுப்பிக்க இன்று ஆவல் கொண்டுள்ள எங்கள் சகோதரி ரீதா மீது நீர் காட்டிய கனிவிரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்த அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அவரின் நிறைவான அன்பின் ஆவியை உறுதிப்படுத்தியருளும். இவ்வாறு அவர் ஒவ்வொரு நாளும் உமது மாட்சிக்கும் மீட்பின் செயலுக்கும் மிகுந்த ஆர்வமுடன் பணிபுரிய அருள்வீராக. உம்மோடு தூயாவின் ஐக்கிய இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவும் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது பேதுரு 11 சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவர்களிடம் பின்வருமாறு கூறினார்: நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை கடவுள் ஆண்டவரும் மெசியாவுமாக்கினார் என்பதை இஸ்ரேல் மக்களாகிய நீங்கள் அனைவரும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். அவர்கள் இதை கேட்டு உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற திருத்தூதர்களையும் பார்த்து, சகோதரரை, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள்.
அதற்கு பேதுரு அவர்களிடம், நீங்கள் மனம் மாறுங்கள், உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள். அப்பொழுது தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள். ஏனென்றால் இந்த வாக்குறுதியானது உங்களுக்கும் உங்களது பிள்ளைகளுக்கும் தொலைவில் உள்ள யாவருக்கும் ஆண்டவராகிய கடவுள் தம்மிடம் அழைக்கும் அனைவருக்கும் உரியது என்றார். மேலும் அவர் வேறு பல சான்றுகளை எடுத்து கூறி, நெறிக்கெட்ட இந்த தலைமுறையிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தினார். அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள். அன்று ஏறக்குறைய 3000 பேர் அவர்களோடு சேர்க்கப்பட்டனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. எனக்காகத்தானே நீ எல்லாம் செய்தாய், எனக்கென்று அழகான உலகம் செய்தாய், என்னோடு உறவாட உயிர்கள் செய்தாய், என்னோடு உறவாட உயிர்கள் செய்தாய், என்னை நீக்கத்தானே நீ உயிரும் தந்தாய். தேவா, நான் உனக்கென்ன செய்வேன் ஐயா, உன் அன்புக்கு சான்றாக வாழ்வேன் ஐயா. தேவா, நான் உனக்கென்ன செய்வேன் ஐயா, உன் அன்புக்கு சான்றாக வாழ்வேன் ஐயா. எனக்காகத்தானே நீ எல்லாம் செய்தாய், எனக்கென்று அழகான உலகம் செய்தாய். உறவுகள் 1000 நீயும் தந்தாய், உன் பாதம் அமர்கின்ற வரமும் தந்தாய். உறவுகள் 1000 நீயும் தந்தாய், உன் பாதம் அமர்கின்ற வரமும் தந்தாய். சிறகுகள் தந்து நீ வானம் தந்தாய், சிறகுகள் தந்து நீ வானம் தந்தாய். சிலுவைகள் தந்து நீ ஞானம் தந்தாய், இருளான பாதையில் நிலவை தந்தாய், இருளான பாதையில் நிலவை தந்தாய். எரிகின்ற பாலையில் மேகம் தந்தாய். தேவா, நான் உனக்கென்ன செய்வேன் ஐயா, உன் அன்புக்கு சான்றாக வாழ்வேன் ஐயா. தேவா, நான் உனக்கென்ன செய்வேன் ஐயா, உன் அன்புக்கு சான்றாக வாழ்வேன் ஐயா. எனக்காகத்தானே நீ எல்லாம் செய்தாய், எனக்கென்று அழகான உலகம் செய்தாய். 1 கோடி கனவுகள் எனக்கு தந்தாய், உயிரூட்டும் உணவாகி உனையே தந்தாய். 1 கோடி கனவுகள் எனக்கு தந்தாய், உயிரூட்டும் உணவாகி உனையே தந்தாய். பூக்களை ரசிக்கின்ற பார்வை தந்தாய், முட்களில் நடக்கின்ற பாதம் தந்தாய். பூக்களை ரசிக்கின்ற பார்வை தந்தாய், முட்களில் நடக்கின்ற பாதம் தந்தாய். இதயத்தின் ஆழத்தில் ஈரம் தந்தாய், இதயத்தின் ஆழத்தில் ஈரம் தந்தாய். இதமாக சுமக்கின்ற பாரம் தந்தாய். தேவா, நான் உனக்கென்ன செய்வேன் ஐயா, உன் அன்புக்கு சான்றாக வாழ்வேன் ஐயா. தேவா, நான் உமக்கென்ன செய்வேன் ஐயா, உன் அன்புக்கு சான்றாக வாழ்வேன் ஐயா. எனக்காகத்தானே நீ எல்லாம் செய்தாய், எனக்கென்று அழகான உலகம் செய்தாய். என்னோடு உறவாட உயிர்கள் செய்தாய், என்னோடு உறவாட உயிர்கள் செய்தாய். என்னை நீக்க
நானே நீ உயிரும் தந்தாய். தேவா நான் உனக்கென்ன செய்வேனையா, உன் அன்புக்கு சான்றாக வாழ்வேனையா. தேவா நான் உனக்கென்ன செய்வேனையா, உன் அன்புக்கு சான்றாக வாழ்வேனையா. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பிற்குரியவர்களே, நன்மை செய்தும் அதற்காக பொறுமையோடு துன்புற்றால் அது கடவுளுக்கு உகந்ததாகும். கிறிஸ்துவும் உங்களுக்காக துன்புற்று ஒரு முன்மாதிரியை வைத்து சென்றுள்ளார். எனவே நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள். இதற்காகவே அழைக்கப்பட்டுள்ளீர்கள். வன்செயல் எதுவும் அவர் செய்ததில்லை, வஞ்சனை எதுவும் அவர் வாயில் இருந்ததில்லை. பலிக்கப்பட்ட போது பதிலுக்கு பலிக்கவில்லை, துன்புறுத்தப்பட்ட போது அச்சுறுத்தவில்லை. நியாயமாக தீர்ப்பு வழங்குவோரிடம் தம்மை ஒப்படைத்தார். சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களே அவரே சுமந்தார். நாம் பாவங்களுக்கு இருந்து நீதிக்காக வாழ்வதற்கே இவ்வாறு செய்தார். அவர் தம் காயங்களால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள். நீங்கள் வழி தவறி அலையும் ஆடுகளைப் போல இருந்தீர்கள். ஆனால் இப்பொழுது உங்கள் ஆன்மாக்களின் ஆயரும் கண்காணிப்பாளருமாய் இருப்பவரிடம் திரும்பி வந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா. சரிகம பனிசா. அல்லேலூயா. தப மகம பதா தம பமகரி நிசா நிசா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் தம் திருத்தலத்தில் புகழ்ந்தேற்றுங்கள், புகழ்ந்தேற்றுங்கள். மாண்புயர்வாழ் மண்டலத்தில் புகழ் பாடுங்கள், புகழ் பாடுங்கள். அல்லேலூயா. சரிகம பனிசா. அல்லேலூயா. தப மகம பதா தம பமகரி நிசா நிசா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 10 இறைவசனங்கள் 1-10 வரை. அக்காலத்தில் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆட்டுக்கொட்டையில் வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக எதிரி குறிப்போர் திருடர் அல்லது கொள்ளையராய் இருப்பர். வாயில் வழியாக நுழைபவர் ஆடுகளின் ஆயின், அவருக்கே காவலர் வாயை திறந்து விடுவார். ஆடுகளும் அவரது குரலுக்கே செவி சாய்க்கும். அவர் தம்முடைய சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டி செல்வார். தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே ஓட்டி வந்தபின் அவர் அவற்றிற்கு முன் செல்வார். ஆடுகளும் அவரை பின்தொடரும், ஏனெனில் அவர் குரல் அவருக்கு தெரியும். அறியாத பின் ஒருவரை பின்தொடர தொடரார். அவரை விட்டு அவரை ஓடிப்போகும், ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியாது. இயேசு அவரிடம் உண்மையாக இவ்வாறு சொன்னார், ஆனால் அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. மீண்டும் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆடுகளுக்கு வாய் நானே. எனக்கு முன்பு வந்தவர் அனைவரும் திருடரும் கொள்ளையருமே. அவர்களுக்கு ஆடுகள் செவி சாய்க்கிறது. நானே வாயில். என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்தில்லை. அவர் உள்ளே போவர், வெளியே வருவர், மேய்ச்சல் நிலத்தை கண்டுகொள்வர். திருடுவதற்கும் கொள்வதற்கும் அழிப்பதற்கும் அன்றி திருட வேறொருவருக்கும் வருவதில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெரும்பொருட்டு, அதுவும் நிறைவாக பெரும்பொருட்டு வந்தேன்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய மறைவுரையை 2 பாகமாக பிரிக்க விரும்புகிறேன். முதல் பாகம் ஹிந்தியில் இருக்கும். ஏன்னா இன்றைக்கு என்னுடைய சகோதரி ரீட்டா தன்னுடைய அர்ப்பணிப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி கூறுகிறார். ஆகவே சில வார்த்தைகள் எனக்கும் இங்கே இருக்கும் குருக்களுக்கும் இங்கே இருக்கும் சிஸ்டர்களுக்கும் ஆகவே ஹிந்தியில் பேசுகிறேன். அடுத்த பாகம் 2வது பாகம் இன்றைய வாசல் அடிப்படையிலே தமிழில் இருக்கும். I told them that I made this sermon 2 parts. First part in Hindi, the second part in Tamil. First part because today Rita is thanking the Lord for her self-surrender to the Lord. So I want to say a few words for myself in particular and for the fathers who are here and for the sisters here. That will be in Hindi, the second part will be in Tamil. 21 तारीख को मैं यहाँ बहुत लोग कार्यक्रम किए ना, रामनाथ आए ना, सो उर्मिलापुरी में रामेश्वर के पास हमारे पुरोहित अलेक्जेंडर का पुरोहित अभिषेक था और उस स्त्री को उपदेश जो मैंने दिया था उसका फर्स्ट पोर्शन मैं यहाँ पर हमारे फादरों के लिए, सिस्टरों के लिए और मेरे लिए भी दोहराना चाहता हूँ. Vocation is from where? Sisters can answer. Who gives vocation? Huh? No, that is the starting point. But who gives? Only God? Only God? No, self is surrender. It's different. But something comes from top. Vocation is from God. Quite often when I go to villages, when I ask questions to the people, sisters start answering. I always tell them, I will ask you questions you will not answer. Today is for you to tell me. Vocation is from God. You are putting full stop there? Full stop there? Then our response is different. I am not speaking about response now. Response is different. First part is call. Call from where? Hello, Solomon. Name moderator. Cholo. Call from where? Kadavula. God, na? God, correct. Is it full stop there? Full stop? Who else is calling you? No. Those don't go to commitment part. Commitment, that's mission, commitment, self-surrender, all second part of it. But I am stopping with the first part. Vocation is not from somewhere. Somebody is calling me and I am committing myself. Committing myself, I am not talking about it. I am talking only about the first part of it. Who gave you call? Sisters? அது ஆரம்ப பாடு. அழைக்கிறது யார்? கடவுளை. அழைக்கிறது யாரு? பேரண்ட்ஸ் புஷ் பண்ணுவீங்க. என்னங்க பேரண்ட்ஸ் அழைச்சாங்க? கிடையாது. கடவுள் அழைக்கிறார். God calls you. Then what? Sisters. Church in general. Okay. Now let me put different way. Now all of you are renewing your vows every year. Now you renewed it. What words you say? Renewal words. What words you use during renewal? Say loudly. No. Don't commitment. I'm simple asking question. When you made your first vows, temporary vows, final vows, what words you used in front of the altar? Understood? What words you used? மக்கள் சொல்றாங்க. அதான் டேக் தி சிஸ்டர் சொல்றாங்க. நீ சொல்லுங்கமா. What do you want to say? First part na, congregation na. First part is you are making a vow to God. Okay, see, we use 2 words, 3 words. One we call vow, then we call promise, third we call declaration. Vows is always made to God. You are making a vow for chastity, obedience and poverty. First part is now ticket. What we call promise, like we preach, Dyson father, sorry, religious fathers. I'm a Dyson priest. I made a promise to obedience. That is little lower part of it. Vow we stop.
So that's different. Okay. Now, first vow is to make God, and then you say afterwards what? I make a vow to God, chastity, obedience, and poverty, and what does you say? अभी सिस्टम में दोबारा क्लास आना पड़ेगा आपको। अरे बहुत से दिन में क्या बोलते हैं आप लोग? हाँ? और which one? No, that is different. You are making a vow to God, chastity, poverty, and obedience. Okay. Second part of it क्या है? क्या बोलते हैं आप लोग? हाँ? उसके बाद में क्या बोलते हैं? We will do that where? In your congregation. In तुम्हारा congregation. कहाँ बोलिए? मुंह के अंदर बोलिए. खान सुनने बोलो ना. So you make a vow to God, but in your congregation. Now you have common sisters. You have make a vow to God and your congregation. You have common sisters. They make a vow to God and to common congregation. Then we have got Saint Anne sisters. They make to their congregation God. Then we have Salesian fathers. They have Jesuit father here. They make a vow to God and they make a vow to congregation. That's very important. Same thing for us. We don't call it vow. But हमारी जो कमिटमेंट है, बुलाहट है, ईश्वर से आता है और उस बुलाहट को कोई छापा मारता है। आप तो बुलाहट है करके कौन बोलता? कौन बोलता है? Congregation, society. Understood? We don't know something about it. God, vocation is from God. கடவுள் நம்மை அழைக்கிறார். ஆனா அந்த அழைத்தலை உறுதிப்படுத்துவது யாரு? Who confirms our vocation? Congregation. See, along with you, many girls must have joined. As a postulant, as a novices, not all become sisters. Even for us, like I remember, जब हम लोग शुरुआत किए थे 1981 में, हमारे क्लास में लगभग हम लोग 36 थे, केवल 5 जन फादर बने उसमें। 5 जन फादर, सभी को ही बुलाहट है उसको पहचानने के लिए आए, लेकिन कंफर्मेशन किसको मिला? कोई 5 जन को मिला। Same thing for all of you. Many would have joined the congregation, but only you are confirmed as a nun and as a priest by your congregation. That's very important. Quite often you forget, क्योंकि ईश्वर हमें बुलाता है, उस बुलाहट के अनुसार अपना जीवन को बनाना चाहिए. Commitment comes there, but that commitment has to be lived where? Lived where? In your congregation. That's very important. That is what the differentiates Reformed sisters from Salesians, Salesians from Jesuits, Jesuits from Carmels. Understood? Salesian fathers are expected to live their vocation where? In your own congregation. Reformed sisters in your own congregation. Carmel sisters in your own congregation. Saint Anne sisters in your own congregation. Saint Anne sister cannot make a vow and say, I will live in Carmel. वो नहीं होगा. Salesians cannot make a vow in a Salesian house and say, I will live like a Reformed sister. That's not possible. Understood? So vocation को छापा मारने वाले confirm कौन करता है? आपकी समाज और आपकी society. Okay. Now, that confirmation is for what? For what? Commitment has to be lived in that congregation. So congregation means what? You have a superior, you have a provincial, you have a superior general, you have a bishop. Of course, bishop cannot come directly in this manner. You have a provincial, you have a superior general, you have a local superiors, you have a house superiors. So your commitment has to be lived through them. That's very important. It is good to realize because some quite often we don't accept superiors. आजकल सिस्टम के समाज में superior नहीं बोलते, क्या बोलते हैं? Animators बोलते हैं. I say हम waste a word, that word. No animators, superior. घर में माता पिता है, तो माता पिता का नाम चेंज करेंगे. कल से हमारे माता पिता नहीं बोलेंगे, हमारे घर को क्या कोई वापस बोल सकते हैं माता पिता को. बाप तो बाप है, माँ तो माँ है, उसी प्रकार बिशप तो बिशप है, सुपीरियर तो सुपीरियर है. Why change the words? But that's different part of it. But you have to accept them. Very important. If you start living your own style,
then you cannot be called as FMM, you can't be called as DSC, you can't be called as AC, you can't be called as STD. Sometimes this happens. This happens. We feel vocation God has given, we stop with that, we forget that has been confirmed by our society or congregation. So our commitment is first towards the congregation. Then expressed in superiors. First part of it. The second part of it, उसी के अंदर में, you have a local bishop. Local bishop, wherever you go. अभी आप अंडमान में काम करते हैं, अंडमान के बिशप के अंदर में आएंगे, कल चेन्नई में काम करेंगे, चेन्नई के बिशप के अंदर में आएंगे। अब ये हमारी बहन रीता अभी विदेश जाने वाली हैं, वहाँ जो लोकल बिशप हैं उनके अंदर में आएंगे। सलेशन फादर्स आज यहाँ पर काम करते हैं, हमारे अंडमान के बिशप के अंदर में आएंगे, कल उनका ट्रांसफर यहाँ से और कहीं पर होगा, वहाँ का बिशप के अंदर में आएंगे। So listening to the bishop, obedience to the bishop is important. And let us not forget, the mission cannot be hanging on the air. Mission is for the people. You and I made a commitment, whether you call it vows or you call it declaration or you call it promise, it is for the people. It is for the people. लोगों को अलग कर दीजिए और हम लोग हमारे जीवन को अलग से देखिए, हमारे जीवन का कोई मतलब नहीं है। लोगों के साथ में मिलजुल कर रहना, लोगों को प्यार करना हमारे कमिटमेंट का एक भाग है। यदि हम कहेंगे I am working for the congregation, I am only given this ministry, I will restrict myself only to this, I will not change myself, something is wrong in the occasion. Something is wrong with the occasion. Something is wrong with the understanding of occasion. We are for the people. We are for the people. Our commitment, our vocation, our vows, everything is for the people. If we keep the people away from our ministry, for our life, then religious life and the priestly life and episcopal life is useless. मान लीजिए कल से मैं बिशप से बाहर नहीं निकलूंगा, बिशप के अंदर में रहूंगा। I think I am making a blunder in my life. ये मेरा कमिटमेंट मेरा वोकेशन के अनुसार नहीं है। बिशप को लोगों के साथ में रहना, पुरोहितों को लोगों के साथ में रहना, उनका दुख सुख को समझना और समझ से उनको ठीक करने के लिए कोशिश करना, उनके लिए प्रार्थना करना। जरूर सोसाइटी का, कांग्रेगेशंस का अपने रूल्स एंड रेगुलेशंस हैं, मैं मानता हूँ। जो मैं कर सकता हूँ आप नहीं कर पाएंगे, जो आप कर सकते हैं मैं कर नहीं पाऊंगा। इसका मतलब नहीं है द कॉन्सेप्ट ऑफ लविंग द पीपल, कॉन्सेप्ट ऑफ लविंग द चर्च, लविंग द सुपीरियर्स एंड लविंग oneself is not out. Very, very important. Today, what I would say to Rita. Rita, today we are here, tomorrow we go to Chennai, and then I was told you are going to work abroad. जहाँ भी आप रहेंगे, आप लोगों के लिए इस कमिटमेंट को देते हैं, लोगों के लिए आप इस जीवन को समर्पण करते हैं। मैं ईश्वर के लिए समर्पण किया, बोलना बहुत आसान है, लोगों के लिए समर्पण करना, समर्पण किया बोलना मुश्किल है। ईश्वर को समर्पण किया भाई बोलना बहुत आसान है। Vocation is from God, I commit myself to the Lord. Very easy to say that. But you say, vocation is also confirmed by the people, by the church, by the congregation, and I am working for the people, I am called to work for the people, it's not that easy. But लेकिन ईश्वर हम लोगों को यही बुलाकर दिया, ईश्वर को समर्पण करना जीवन को, और ईश्वर के साथ में कलीसिया में हमें अपने समर्पण के जीवन को जीना जरूरी है। जब तक हम दोनों को मिलाकर चलेंगे, हमारी पुरोहिताई जीवन या बिशप का जीवन या समर्पण का जीवन अर्थपूर्ण जीवन होगा। उसमें से एक को अलग कर दीजिए, ईश्वर को अलग कर दीजिए, लोगों को अलग कर दीजिए, अपने सुपीरियर्स को अलग कर दीजिए, जहाँ पर है वहाँ का सुपीरियर्स को अलग कर दीजिए, हमारे कमिटमेंट का कोई मतलब नहीं है, कोई वैल्यू नहीं है। इस बात को हम लोगों को समझना बहुत जरूरी है। विशेषकर आज मैं हमारी बहन रीता से ये अनुरोध करता हूँ। இன்னைக்கு வந்து பாஸ்காவுடைய ஞாயிற்றுக்கிழமை, இன்றைய ஞாயிற்றுக்கிழமை சொல்லுவாங்க குட் ஷெப்பர்ட் சண்டேன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு வாசகம் அப்படித்தான், வாசகம் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தான் உங்களுடைய ஆயன். ஆயன் இல்லாம வீடு இருக்க முடியுமா சொல்லுங்க? ஆயனாத்த என்ன? பாதுகாப்பர், மந்தையை பாதுகாப்பவர். மந்தையை பாதுகாக்க இவர்கள் இல்லாம ஒரு வீடு நடக்க முடியுமா? இருக்க முடியுமா? வீட்டில் அப்புறம் அம்மா அப்பாவோட பொறுப்பு என்ன? பிராயரோட பொறுப்பு தான், சரியா?
அந்த ஆயர் தனக்கு உட்படுத்தப்பட்ட மக்களை நடத்துறதுன்னா அவர் ஆயர் கிடையாது. நான் ஆயர் வார்த்தை யூஸ் பண்றேன், நம்ம நாமளா யூஸ் பண்ற வார்த்தை ஆயர் பிஷப்பை சொல்லுவோம். ஆனால் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு தகப்பனும் ஒவ்வொரு தாயும் உங்களுக்கு உட்படுத்தப்பட்ட அந்த மந்தை, உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் நீங்கள் தான் ஆயர். ஆயர் எப்படி வாழணும்? தப்பு செஞ்சா சுட்டி காட்டணும், திருத்தணும், நல்லது செஞ்சா பாராட்டணும், அந்த மக்களிடையே மகிழ்ச்சியை கொண்டு வந்து இருக்கணும். அதே போல அந்த அன்பின் பிரதிபலிப்பாக அமைய வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் செய்தார். இயேசு நமக்கு ஆயர்னு சொல்லுவது என்ன அர்த்தம்? இயேசு திருச்சபை திருச்சபையில் அன்பு செய்கிறார், திருச்சபையில் வாழும் மக்களுக்கு அன்பு செய்கிறார். தன்னுடைய வார்த்தை வழியாக நாம் நம்முடைய வாழ்க்கையை எப்படி அமைக்க வேண்டுமோ அதற்காக நம்ம ஒவ்வொரு நாள் தூண்டுகிறார். ஆண்டவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையா கேட்கும் போது, அந்த வார்த்தையை அனுபவிக்கும் போது, அந்த வார்த்தையை புரிஞ்சுக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் குற்றங்கள் குறைகளை நாம் புரிந்து கொண்டு மாற வேண்டும். கடவுள் நம்முடைய நேரம் பேச மாட்டார், நீங்க பேச மாட்டார். ஆனா தன் வார்த்தை வழியாக நமக்கு வழிகாட்டுகிறார். அந்த வார்த்தையை நம்ப வேண்டும். கடவுள் நம்மை அன்பு செய்கிறார். இந்த வார்த்தை கேட்கிறோம். நான் ஒவ்வொரு ஆளையும் தெரியும், ஒவ்வொரு ஆளையும் பெயர் சொல்லி எழுப்பேன். இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்கிறோம் கிட்ட, நம்ம வீட்டுல வாழ்ற மக்களை பற்றி நாம் தெரிந்திருக்கிறோமா? சரியான அந்த பார்வையிலே நாம் நம்முடைய மக்களை பற்றி தெரிந்திருக்கிறோமா? கணவன் மனைவி பற்றி, மனைவி கணவனை பற்றி, அம்மா அப்பா பிள்ளைகளை பற்றி, பிள்ளைகள் அப்பா அம்மா. ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. எவ்வளவு பேரோட வாழ்க்கையில, திருமண வாழ்க்கையில பிரச்சனை வருது. கணவன் மனைவி பிரிஞ்சு போறாங்க. காரணம் என்ன? கணவன் மனைவியை புரிந்து கொள்ளவில்லை, மனைவி கணவனை புரிந்து கொள்ளவில்லை. பேர் தெரியும், மனைவி பேர் தெரியும், புருஷன் பேர் தெரியும், கொஞ்சம் தெரியும். ஆனா அந்த தெரிஞ்சது உண்மையாகவே அவள் தானா? இந்த மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. இந்த ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என் மந்தையை அறிவேன், என் மந்தையும் என்னை அறிகிறது. எவ்வாறு கடவுள் நம்மை அறிந்திருக்கிறாரோ நாமும் கடவுளை அறிந்திருக்கிறோம். அதே போல் நம்ம குடும்பத்துல ஒரு ஆயனாக இருக்கும் பொழுது கணவனும் ஒரு மனைவியும் ஒருவரை ஒருவர் அறிந்திருக்க வேண்டும். கடவுள் அவருடைய மட் வேற. ஆனா நம்ம அப்படி இருக்க முடியாது. இருந்தாலும் நம்மால் முயற்சி செய்து இருக்கும் பொழுது அந்த ஒற்றுமை வரும், அந்த அன்பு வரும். அந்த அன்பு தான் ஆண்டவர் காட்டுகின்றார். ஆகவே ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு ஆயன் தேவை. ஒவ்வொரு வீட்டின் தாயும் தகப்பனும் குடும்பத்தோட ஆயர்கள். அந்த ஒரு பதவி மிகப்பெரிய பொறுப்பு, மிகப்பெரிய ஒரு பதவி, மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கடவுள் நம்ம கொடுத்திருக்கிறார். அதை உண்மையிலேயே நம்ம காத்துக் கொண்டிருக்கோம், நம்ம காப்பாற்றுறோமா? சில வீட்டுல அப்பா அம்மா அவங்க பேசுற வார்த்தைகள், அவங்க நடவடிக்கைகள், அவங்க சேர்த்து பார்த்தா உண்மையிலேயே தகப்பனா இந்த ஒரு கேள்வி வருது. அதே போல சில வீட்டுல பெண்கள் அப்படிதான், தாய்களும் அப்படிதான். அவங்களோட பேச்சுவார்த்தை, அவருடைய நடவடிக்கை பாவனைகளை பார்க்கும்போது உண்மையிலே இந்த குடும்பத்தின் தாயா? ஆகவே ஆயனாக இருக்க வேண்டும் என்றால் ஆயனை போல் வாழ வேண்டும், நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். எப்படி நீங்கள் குருக்களிடமும் கண்ணியிடமும் ஒரு நல்ல வாழ்க்கை எதிர்பார்க்கிறீர்களோ அதே போல் தாய் தந்தையிடமிருந்து ஒரு நல்ல வாழ்க்கை எதிர்பார்ப்பது பிள்ளைகளுடைய உரிமை. அந்த உரிமையை காக்க வேண்டியது தாய் தந்தையின் கடமை. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையிலே, ஆயனாக இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே குறைகள் இருக்கும். அந்த குறைகளை நிவர்த்தி செய்து ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஒருவரை மன்னிப்பு கொடுத்து அன்போடு ஒற்றுமையாக வாழும் பொழுது நீங்கள் ஆயர்கள் என்பதை உறுதிப்படுத்துகிறீர்கள். அவ்வாறு இருக்கும் பொழுது அந்த பிள்ளைகளும் தன்னுடைய ஆயர்களை பார்த்து, தாய் தந்தையை பார்த்து கடவுளை அறிவார்கள், தங்களுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்துவார்கள். ஆகவே பிள்ளைகள் வாழ்க்கை நல்ல வாழ்க்கை வாழணும்னா அதுக்கு அப்பா அம்மாவோட வாழ்க்கை நல்ல வாழ்க்கையை அமைதான். ஒரு பாட்டு இருக்குல்ல, எங்க பாட்டு இருக்குல்ல, எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணி திறப்பதிலே திறக்கும் போது, ஆனால் அவன் நல்லவன் ஆவதும் கெட்டவன் ஆவதும் யாரு? அந்த பாருங்க, நீங்க கொண்டு பாருல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா அந்த கண்டென்ட். தாய் தேவைதான், அப்பா கிடையாதா? தாய் தந்தை வளர்ப்புதான் எந்த பிள்ளையும் நல்ல வீட்டுல பாருங்களா, சின்ன குழந்தை பாருங்களேன், அந்த குழந்தை ஒரு கல்லங்க படம் கிடையாது. அதுக்கு பேசுவோம், சண்டை போடுவோம், அடிப்போம், திரும்பி பேசுவோம். ஆனா அந்த வாழ்க்கையை மாற்றுறது யாரு?
நீ அவன்கிட்ட போகாத, அவன்கிட்ட சேராத, அப்படி சொல்லாத, இங்க செய்யாத. நம்ம தான் அந்த கண்டிஷன் போட்டு 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 அந்த பிள்ளைகள் வாழ்க்கையை மாற்றி விட்டோம். ஆகவே மாற்றங்கள் அவசியம். அந்த மாற்றங்கள் நல்லதாக மாற வேண்டும். மாற்றங்கள் குழந்தையை கெடுக்கக்கூடாது. ஆகவே நம்முடைய பிள்ளைகளை நல்ல முறையிலே வளர்ப்பதற்கு தாய் தந்தையருடைய வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக அமைய வேண்டும். அதுதான் ஒரு மிகப்பெரிய பாடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எவ்வாறு இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆயனாக இருந்து நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறாரோ அதே போல் இங்கே இருக்கும் ஒவ்வொருவரும், ஒவ்வொரு தாயும், ஒவ்வொரு தகப்பனும் ஆயனாக மாறி, குடும்பத்தின் ஆயனாக மாறி நல்ல வாழ்க்கை வாழ்ந்து அந்த வாழ்க்கை வழியாக தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் செம்மையாக மாற்ற முயற்சி செய்யுங்கள். இந்த முயற்சியிலே கடவுள் என்றும் எப்பொழுதும் நம்மோடு இருப்பாராக. மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கண்ணீ மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மகிழ்ச்சி பொங்கும் இப்பாஸ்கா காலத்திலே கடவுளை உருக்கத்துடன் மன்றாடுவோம். அதனால் நம்முடைய அன்பு திருமகனின் வேண்டல்களையும் மன்றாட்டுகளையும் கனிவாய் கேட்டது போல நம்முடைய தாழ்நிலையும் கண்ணோக்க அவர் அருள் புரிவாராக. அன்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசுவே, நீர் உருவாக்கிய திருச்சபையை தன் முன்மாதிரியான வாழ்க்கையால் வழிநடத்தும் திருத்தந்தை லியோ அவர்களையும் அவரது எளிய முயற்சிகளையும் ஆசீர்வதித்து ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், பொதுநிலையினர் அனைவரும் அவரை பின்பற்றி எளிமையான தூய்மையான வாழ்வு வாழவும் உம் மகிமையை உலகெங்கும் பரப்பவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். என் வாழ்வின் ஆதாரமாகிய இறைவா, எஃப்எம்எம் சபைக்காகவும் அனைத்து அருட்சகோதரிகளுக்காகவும் குறிப்பாக தலைமை பணியில் இருக்கும் அருட்சகோதரிகளுக்காகவும் இந்நேரத்தில் சிறப்பாய் நன்றி கூறி மன்றாடுகின்றோம். இவர்கள் என்றும் உம்மில் வேரூன்றி வாழவும் இறை வார்த்தையை எடுத்துரைப்பதிலும் மக்களை புனித வாழ்வுக்கு இட்டுச் செல்வதிலும் மறு கிறிஸ்துவாக செயல்படவும் 100 மடங்காக பலன் தரவும் இவர்களின் உடல், உள்ளம், ஆன்மா நலன்களுக்காகவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமுன் ஒன்றாய் குழுமியுள்ள குடும்பத்தை கடைக்கண் பாரும். இத்திருப்பலியை ஒப்புக் கொடுக்கும் எமது ஆயர் விஸ்வாசம் செல்வராஜ் அவர்களையும்
குருக்களையும் எங்களையும் ஆசிர்வதித்து இச்சமூகத்தில் வாழும் எம் அனைவரின் கருத்துக்கள் நிறைவேறவும் உம் சித்தப்படி வாழ்ந்து உம்முடன் என்றும் ஒன்றித்திருக்கவும் உமக்கு உகந்த சாட்சிகளாய் வாழ்ந்து உமக்கு மகிமை சேர்க்கவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உயிர்த்த ஆண்டவராகிய இயேசுவே, உம் சீடர்களுக்கு தோன்றி உங்களுக்கு சமாதானம் என்று கூறினீரே. நாங்கள் சந்திக்கும் சண்டை சச்சரவுகள், பிளவுகள், பயங்கரவாதம் நீங்கி முழுமையான விடுதலை பெற்று எல்லா நாடுகளும் மத்தியிலும் சமாதானம் நிலவவும் சகோதரத்துவ மனப்பான்மை வளரவும் அமைதியின் தூதனாகிய எங்கள் அண்ணல் புனித பிரான்சிஸ் அசிசியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நன்மையே உருவான இறைவா, கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுங்கள் என்று நீர் திருவாய் மொழிந்தீர். இன்றைய இளைஞர்கள் சமுதாயம் நற்செய்தியில் மதிப்பீடுகளுக்கு செவிமடுத்து இறை அழைத்தலை ஏற்றுக்கொண்டு தாராள மனதோடு உம் குரலுக்கு செவிசாய்த்து உம் பணி ஏற்கவும் உலகில் இறை ஆட்சியை அமைக்கவும் சான்று பகரவும் அறுவடையின் நாயகனே உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, இங்குள்ள மக்களின் வாழ்வு பல்வேறு தேவைகளால் ஏற்படும் கவலைகளுக்கு உள்ளாகி இருக்கிறதென அறிவே. நம்பிக்கையாளர் தேர்ந்தெடுக்கும் மன்றாட்டுகளை ஏற்று அவர்கள் விரும்பி கேட்பதை தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பலியாக எதையுனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. எனையே நானும் மக்களித்தேன் இறைவா என்று. எனையே நானும் மக்களித்தேன் இறைவா என்று. ஒரு மாற்றி உனதாக்கும் தலைவா நன்று. தந்தேன் 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 எனவே இறைவா, தருவாய் 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 உன் அருளே நிறைவாய். பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. கோதுமை மணியும் திராட்சை கனியும் புதிதாக மாற்றம் பெறுவது போல் நொறுங்குண்ட உள்ளத்தை நான் தருகின்றேன். நொறுங்குண்ட உள்ளத்தை நான் தருகின்றேன். நலமாக்கி புதிதாக்க தாழ் பணிகின்றேன். தந்தேன் 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 எனையே இறைவா, தருவாய் 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 உன் அருளே நிறைவாய். பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. எனையே நானும் மக்களித்தேன் இறைவா என்று. எனையே நானும் மக்களித்தேன் இறைவா என்று. ஒரு மாற்றி உனதாக்கும் தலைவான் என்று. தந்தேன் 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 எனையே இறைவா, தருவாய் 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 உன் அருளே நிறைவாய். பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. சகோதர சகோதரிகளே,
நாம் ஒப்புக்கொடுக்கும் திருப்பலி நம் தந்தையாக இவர்களுக்கு ஏற்றுதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலேற்று வழியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, இப்பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்றும் மக்களிக்க செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்துக்கு காரணமாக அமைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உங்களை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து வழியாக இந்த சிறப்பான காலத்திலே உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்புக்கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியை முற்கால பலிகள் நிறைவு பெற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த பொழுது அவரே குருவாகவும் பலிப்பீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: ஒசானா 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 என்று இயேசுவுக்கே. ஒசானா 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 என்று இயேசுவுக்கே. உம்மை போற்றுகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்ற வணங்குகிறோம். ஒசானா என்று இயேசுவுக்கே. தூயவர் தூயவர் மூவுலகின் ஆண்டவர். தூயவர் தூயவர் மூவுலகின் ஆண்டவர். உம்மை போற்றுகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்ற வணங்குகிறோம். ஒசானா என்று இயேசுவுக்கே. ஆண்டவர் திருப்பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவர் திருப்பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உம்மை போற்றுகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்ற வணங்குகிறோம். ஒசானா என்று இயேசுவுக்கே. ஒசானா என்று இயேசுவுக்கே. ஒசானா என்று இயேசுவுக்கே. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கழிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பிறகு
கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கை மறைபொருள். ஆண்டவரே, தேவரீர் பரமதமும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினை கிடைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய ஏற்றவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் செல்வராஜ், எல்லா திரு விலங்கினர் அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் செயல்படும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் உடைத்தரும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகும். கடவுளின் கனித்தாயார் என்ற மரியா, அவரை கணவரான உங்களை யோசித்து உங்களுடைய திருத்தூதர்கள் இவர்கள் உணர்ந்தவராக இருந்த புனிதராகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வை பங்குகளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமுருட உண்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் புரிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையினின்று எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையில் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று எந்த கலப்பு நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருமணத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இவரின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியில் இருந்து கழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடும் எனது ஆன்மா
இது மங்கள நேரம் மன்னவனின் உள்ளம் வருகின்ற நேரம். இது மங்கள நேரம் மன்னவனின் உள்ளம் வருகின்ற நேரம். மணவாளர் கண்டு மனக்கோலம் கொண்டு மனம் துள்ளி துள்ளி ஆடும். மேகம் திறந்து மின்னல் நுழைந்து தூவும் மழை போல பாவம் துறந்து வானம் இறந்து வந்த உணவிது அருந்தவே. இழைகள் சுமந்து மலர்கள் கவிழ்ந்து வீசும் தென்றலாக உள்ளம் புகுந்து உயிரில் கலந்து உரைய வந்தவா வருகவே. இது மங்கள நேரம் மன்னவனின் உள்ளம் வருகின்ற நேரம். இது மங்கள நேரம் மன்னவனின் உள்ளம் வருகின்ற நேரம். இனிமையெல்லாம் தன்னுள்ளே ஏந்திய வந்த உணவு இது. இனிதாக நமக்காக தந்தை காட்டும் உறவு இது. விண்ணோருண்ட உணவு இது. நம் முன்னோர் கண்ட கனவு இது. விண்ணோருண்ட உணவு இது. நம் முன்னோர் கண்ட கனவு இது. புது வாழ்வை தந்திட வருகிறது. மேகம் திறந்து மின்னல் நுழைந்து தூவும் மழையை போல பாவம் துறந்து வானம் இருந்து வந்த உணவிது அருந்தவே. இழைகள் சுமந்து மலர்கள் கவர்ந்து வீசும் தென்றலாக உள்ளம் புகுந்து உயிரில் கலந்து உரைய வந்தவா வருகவே. இது மங்கள நேரம் மன்னவனின் உள்ளம் வருகின்ற நேரம். இது மங்கள நேரம் மன்னவனின் உள்ளம் வருகின்ற நேரம். நற்கருணையிலே எழுபவரே ஆராதனை புரிவோம். இம்மருளிலே வருபவரே ஆராதனை புரிவோம். நற்கருணையிலே எழுபவரே ஆராதனை புரிவோம். இம்மருளிலே வருபவரே ஆராதனை புரிவோம். வருக வருக என்று அழைக்கும் மனதில் வந்து அமர்ந்து அமர்ந்து அன்பை பொழிபவரே. நினைவு முழுதும் அன்பில் நனைந்து நனைந்து உம்மில் முழுதும் இணைந்திருக்க அழைப்பவரே. உமது அருகில் இருந்தால் கவலைகள் மனதில் இல்லையே. உமது உருவில் இருந்தால் மனது மகிழ்ந்து துள்ளுதே. நற்கருணையிலே எழுபவரே ஆராதனை புரிவோம். எம்மருகினிலே வருபவரே ஆராதனை புரிவோம். நல்லாயிரே இறைவா, உமது மந்தையை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். உம் திருமகனின் உயர் மதிப்புள்ள இரத்தத்தால் மீட்ட உம் ஆடுகளை நிலையான பசும்புல் பலியில் கூட்டி சேர்க்கருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சகோதர சகோதரிகளே, இந்த நாளுக்காக நாம் ஆண்டவருக்கு சொல்வோம். குறிப்பாக நம்முடைய மகள், நம்முடைய சகோதரி தீட்சாவுடைய அர்ப்பணிப்பதற்காக. நான் சின்ன குழந்தை இந்த கோயிலில் பார்த்துருக்காங்க. எத்தனை வயசு? 2 வயசுக்குமா? இப்போ இல்லை, அந்த டைமில் இப்போ இத்தனை கல்வி 6 வயசா? 6 இருக்காது.
இன்னும் கம்மியாக இருக்கும். எப்போ நீ பிறந்த நீ? அப்போ 2 வயசு சொன்னா பார்க்க. He was just 2 years old when I first saw her here. I still remember old church, not this church, old church was here. பழைய கோயில் இருந்துச்சு. இந்த வருடம் அம்மா பாடுவாங்க. அம்மா விட்டு இறங்க மாட்டான், அழுதே இருப்பா. ஸோ அந்த மாதிரி பார்க்க நம்ம சின்ன குழந்தை நம்ம பிள்ளை இப்போ மிகப்பெரிய மகளாக மாறி பெண்ணாக மாறி தன்னுடைய வாழ்க்கையை கடவுளுக்காக அர்ப்பணித்திருக்கிறார். அவருடைய ப்ராவின்ஸ் வந்து ஈஸ்ட் யூரோப்னா வெஸ்டர்ன் யூரோப்பா. வெஸ்டர்ன் யூரோப்னா வந்து யூரோப் இங்கே இந்தியாவில் இருக்க மாட்டான். அவங்க ப்ராவின்ஸை மாற்றிட்டாங்க. நம்ம சிஸ்டர்ஸ் வந்து சென்னை ப்ராவின்ஸ், டெல்லி ப்ராவின்ஸ் இருக்கவங்க தான். ஆனால் இவங்க வந்து இப்போது வெஸ்டர்ன் யூரோப் ப்ராவின்ஸ் போகிறாங்க. அங்கே வெளிநாட்டிலே வாழ்வாங்க, லீவ் வந்து வருவாங்க. She belongs to Western Europe province, so she will be going out of the country soon from here. So we wish you all the best, sister, wherever you are. எங்கெல்லாம் போனாலும் அந்த மாதிரி என்ன சொல்கிறது மகிமையையும் பாராட்டணும். நல்லா வாழு, கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிற கொஞ்சம் குண்டாயிடு. உங்கள் அம்மா பாரு, உங்கள் அம்மா பாரு ஒல்லியாக இருந்தாங்க முதல்ல, உண்டாயிட்டாங்க. நல்லா அவருக்கு 12th அன்னைக்கு சென்னையில் இது இருந்துச்சு, அந்த சமர்ப்பண திருப்பதி இருந்துச்சு. என்னை கூப்பிட்டுருந்தாங்க, ஆனால் போக முடியல. ஆனாலும் 18ஆம் தேதி சென்னைக்கு இருக்கும்போது சாயந்தரம் கான்வென்ட்டோட பூசை வச்சேன். I celebrated Mass in a provincial house on 18th evening because of all the sisters, Andaman sisters all were there. I was happy to be present there. So wish you all the best, sister. இங்கே இருப்பீங்க இல்லை, ஒரு மாதம் இருப்பீங்க இல்லை, எல்லாம் நல்லா பார்த்துட்டு போகும். ஓகே. கடந்த 21ஆம் தேதி நம்முடைய சகோதரர் அலெக்சாண்டருடைய குருத்துவ அபிஷேக திருவிழா குருமிலாங்குடியா பேர், அந்த ஊர் பேர் தெரியல, நான் ஊர் பேர் வரல. அங்கே இருந்துச்சாரா குருமலா ஒரு 20 பக்கத்தில் அதான் பூசை வச்சேன். சர்வீனி போயிருந்தேன், காரைக்குடி போயிருந்தேன். எல்லாம் அந்த ஏரியா மக்கள் தான். நிறைய ஊர் பேர்லாம் பார்த்தேன், ஆர்எஸ் மங்கம்லாம். அதை பார்க்கும்போதெல்லாம் வந்து ஸோ நம்மளால அதுக்கான ஒரு பார்வை இருந்துச்சு. அவங்க தான் போயிட்டு இருந்தேன். 22ஆம் தேதி நம்முடைய சகோதரர் சுதர்ஷனுடைய குருத்துவ அபிஷேகம் பொன்டூரில் ஆந்திராவில் இருந்துச்சு. அதை முடிஞ்சிச்சு. வரும் சனிக்கிழமை 2ஆம் தேதி இந்த மாதம், அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரும் சனிக்கிழமை ரங்கக்கோவிலே காலை சலேசிய சபைக்காக ஒருவருடைய குருத்துவ அர்ப்பணிப்பு திருவிழா இருக்கின்றது. அதை கொடுப்பதற்காக ஜபல்பூரிலிருந்து ஒரு பிஷப்பாளர், நான் இருக்க மாட்டேன், நான் அது ஊருக்கு போகிறேன், ஆகவே நான் இருக்க மாட்டேன், அவங்க வராங்க, அவங்க கொடுப்பாங்க. அவங்களுடைய ப்ரொவின்சஸ்லாம் வராங்க. சலேசியன் சபையை சார்ந்தவர், ரங்கப்பள்ளியை சார்ந்தவர், ரங்க பங்கை சார்ந்தவராகவே அவரை வாழ்த்துவோம், அவருக்காகவும் வேண்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி 10ஆம் தேதி நம்முடைய பங்கில் இருக்கும், போகல பங்கில் இருக்கும் ஜெயமன் பார்த்துருக்காங்க. அவருடைய இப்போ இருக்கார், கோயில் வந்திருக்கார். அவருடைய குருத்துவ அபிஷேக திருவிழா 10ஆம் தேதி மாயவந்தர் பங்கில் இருக்கும். நான் கொடுக்க வந்திருப்பேன், நான் இருப்பேன். 17ஆம் தேதி கிரேஷியஸனுடைய குருத்துவ திருவிழுக்கும் அர்ப்பணிப்பு திருவிழா கோயில்கள் பங்கில் இருக்கும். காலை 7:15 திருப்பலி. ஸோ யாரெல்லாம் போங்க, மாயவந்தல் போக போங்க, அல்லது அட்லீஸ்ட் கோவிலுக்கு வாங்க. 17 நடக்கும். ஆனால் கட்டாயமாக இந்த நம்முடைய குருக்களுக்காக, புது குருக்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அலெக்சாண்டர், சுதர்ஷன், கிரேஷியஸ், ஜெர்மன், நம்முடைய மேட்டாசனத்துக்காகவும், அபாய் சலேசிய சபைக்காகவும் குருவாக அர்ப்பணிக்கப்படுவார்கள். இதெல்லாம் சொல்லும்போது ஞாபகம் வச்சுங்க, இந்த 4 குருக்களுக்கு அதுக்கு யாருமே கிடையாது. 2 பேர் இருக்காங்க. அவங்க வந்தாங்கன்னா இன்னும் ஒரு 8 இயர்ஸ் இருக்காங்க. ஸோ அதுக்கு நடுவில் இங்கே அந்தமானில் வந்து குருத்துவ விஷயம் கிடையாது. இருந்தால் கூட வந்து சலேஷியன்ஸ் அல்லது ஜெசுவிட் இருக்கும், டைசிஸ்க்கு இருக்காது. அதெல்லாம் அவங்க எல்லா கான்வென்ட்லேயும், ஒவ்வொரு கான்வென்ட்லேயும் பிள்ளைங்க இருக்கும், சிஸ்டர் போகிற பிள்ளைங்க இருக்கும். இப்போ வந்து கிடையாது. இப்போ இன்னைக்கு நாளையில் அந்தமானில் உள்ள எந்த கான்வென்ட்லேயும் பிள்ளைங்க சிஸ்டர் ஆகிறதுக்கு பிள்ளைங்க கிடையாது. இதுதான் உண்மையான நிலைமை. ஆனால் அவங்க சாமியார் வேணும், சிஸ்டர் வேணும், எல்லாம் கேட்பாங்க. ஒரு பங்கு 5 சாமியார் போடணும், நல்ல சாமியாராக போடணும். அது வேற, சாமியார் போடுறது ஒன்று. 2வது நல்ல சாமியாராக போடணும், எனக்கு பிடிச்ச சாமியாராக போடணும். எங்கே வந்து கிடைக்கும் எனக்கு? நான் பிள்ளை எடுக்க முடியும். அதான் ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிங்க. யாரெல்லாம் பிஷப் ஆகிறாங்களோ அவங்கள பிள்ளை பத்துக்கிறேன், நான் பிள்ளை பத்துக்கிறேன், நானே பத்துக்கிறேன். எங்களுக்கு பிள்ளைங்க வரும், நல்ல சாமியார் வேணும், பிடிச்ச சாமியார் வேணும், தமிழ் பேசுகிற சாமியார் வேணும். ஆனால் நான் என் பிள்ளைய அனுப்ப மாட்டேன். அது கண்டிஷன். என் பிள்ளை டாக்டர் ஆகணும், பேரண்ட் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும். ஆனால் சாமியார் வேணும் ஆகக்கூடாது. ஆனால் எனக்கு
நல்ல சாமியார் வேணும். ரெண்டும் ஆப்போசிட். சரியா? ஆகவே நம்முடைய குடும்பங்களிலே சொன்னாங்கல்ல, அம்மா அப்பா தான் வந்து வழிகாட்டிகள். இப்போ அதெல்லாம் சிஸ்டர் இருக்கலாம், ஃபாதரா இருக்கலாம். அது ஆரம்பத்தில் அந்த விதை போட்டது யாரு? கடவுள் தான். ஆனால் அந்த வார்த்தை ஆரம்பிச்சது யாரு? அம்மா அப்பா. இந்த எந்த வீட்டில் அம்மா அப்பா தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து நீ சாமியார் சொல்றீங்க? சொல்லு. கை தூங்க யாராவது? கை தூங்க யாராவது? உங்களை போயிட்டா முதல்ல இப்போ கேட்டுக்கிறாங்க. சொல்லுங்க. யாராவது உண்டா? எங்க யாரு கண்கள் இருக்கு? நீமையா? பாக்குறேன். ஆனா சரிதான். எந்த பிள்ளையும் வந்து சாமியார் பிரச்சனை தெரியுமா? ஒரு பிள்ளை போதும், 2 பிள்ளை போதும். முதல்ல வீட்டை ஃபுட்பால் டீம் இருந்துச்சு. எங்க வீட்டுல 9 பேர் வாலிபால் டீம். எங்க வீட்டுல தான் நல்லா வாழ்ந்தோம். இப்ப வாலிபால் டீம் போய் அப்புறம் எல்லா டீம் போய் இப்போ டீமே இல்லை. இப்போ ஒரு பிள்ளையை பெற்றுக்கிட்டு 2 பிள்ளையை பெற்றுக்கிட்டு யோசிச்சு பாருங்க. மக்களுடைய கடவுள் நீங்க திருமணத்துக்கு காரணம் என்ன? ஒரு காரணம் என்ன சொல்லுங்க? கல்யாணம் பண்றதுக்கு ஒரு காரணம் என்ன? வம்சத்தை வளர்த்து. இப்ப வம்சம் பண்றீங்க, இப்ப என்ன பண்றீங்க? ஸ்டாப் பண்றீங்க. இப்ப திருமணத்தோட அடிப்படை அர்த்தமா போச்சுப்போ. நிறைய பிள்ளைங்க கல்யாணம் பண்ணிட்டு வேணாம்னு சொல்லுங்க. எது கல்யாணம் பண்றீங்க? இப்போ நீங்க சாமியார் ஆயிட, சிஸ்டர் ஆயிட, எல்லாம் நிறைய காம்படிட்டிவ் இஷ்யூ. ஆகவே உங்களுடைய பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளையோ அல்லது ஆண் பிள்ளையோ அந்த குரு சாமியார் ஆகணும். அது ஒரு அழைப்பு தான். டாக்டரா பார்க்கலாம், ஆசை இருக்கா, எல்லாம் தப்புன்னு சொல்லலை. ஆனா இது ஒரு அழைப்பு தான். அந்த அழைப்பு இருந்தா அந்த பிள்ளைங்க சாமியார் ஆகும், அந்த பிள்ளைங்க சிஸ்டர் ஆகும். அந்த அழைப்பை தூண்டுறது நம்முடைய பொறுப்பு, அப்பா அம்மா பொறுப்பு தான். ஆகவே நீங்கள் உண்மையாகவே உங்கள் குடும்பத்திற்கு ஒரு ஆயராக இருந்தால், இந்த மந்தையை காப்பாற்ற நான் என்னுடைய பிள்ளையும் அர்ப்பணிப்பேன் என்ற அந்த ஆசை ஃபர்ஸ்ட் இங்க வரணும். பிள்ளைங்க கிடையாது. நீ விதை போடுறது யாரு? நீங்க தானே. முதல்ல நீங்க நம்பணும். பேரண்ட்ஸ் நம்பணும். முதல்ல என் பிள்ளை சாமியார் சிஸ்டர் சொல்லியிருக்கேன். ஆனா அதே யோசிச்சு பாருங்க. அதுக்கு நம்ம டைசன்ஸ் என்னன்னு தெரியல. ஜெர்மனியா போயிருக்காங்க. அங்க நம்ம பிள்ளையார் ஃபாதர்ஸ் பாரிஷ் இருக்கு. 3 ஃபாதர்ஸ் உண்டு ஒரு பங்குல. ஒரு பங்கு கிடையாது, 12 பங்குக்கு 3 ஃபாதர்ஸ். 12 பங்குக்கு 3 பங்கு போல பார்ப்பீங்க. கோயில் போனா பூசைக்கான கோயில் சாமியார் கிடையாது, சிஸ்டர்ஸ் கிடையாது. எவ்வளவு காங்கிரிகேஷன்ஸ் யூரோப்ல வந்து கடைமுட்டாங்க. இந்த சிஸ்டர்ஸ் கான்வென்ட்லாம் பெரிய கான்வென்ட் பார்த்துருக்கேன். பெரிய கான்வென்ட் ரோம்ல இருக்கு. ஆனா என்ன அது இப்போ கெஸ்ட் ஹவுஸ், சிஸ்டம் கிடையாது. பெரிய பில்டிங் பராமரிக்க முடியாது. என்ன பண்றாங்க? சிஸ்டர்ஸ் கிடையாது. சேஞ்ச் இன்டு கன்வெர்டட் இன்டு கெஸ்ட் ரூம்ஸ், டூரிசம்க்கு. ஏன்னா அந்த பில்டிங்கை பார்க்கணும், அவங்களோட ப்ராப்பர்ட்டி, அந்த பில்டிங்கை மெயின்டைன் பண்ணணும். சிஸ்டர்ஸ் கிடையாது, ஃபாதர்ஸ் கிடையாது. அதெல்லாம் போயிட்டு முதல்ல பங்கை பிரிக்க யோசிச்சோம். இதெல்லாம் பங்கை பிரிக்க முடியாது, பங்கை இணைக்க யோசிக்கும். அந்த ஒரு சூழ்நிலை இங்கும் வர வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே நம்முடைய திருச்சபையை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு, நம்முடைய கடமை. ஆகவே நம்ம அந்தமான்ல இருந்து பிள்ளைகள் வந்து சாமியாராக சிஸ்டம் வேண்டிக்கிங்க. நம்முடைய பிள்ளைகளையும் வந்து அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுங்க. மற்றவங்க தான் ஈஸி. அந்த வீட்டுல பையன் சாமியார் ஆகணும், இந்த வீட்டுல பொண்ணு சிஸ்டர் ஆகணும், என் வீட்டுல பையன் சாமியார் ஆகணும், என் வீட்டுல பையன் பொண்ணு சிஸ்டர். அந்த ஒரு அழைப்பின் விதையை முதல்ல விசுவசித்து அந்த பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில கொடுக்க வேண்டியது தாய் தந்தையோட கடமை, பொறுப்பு. இந்த பொறுப்பை உணர்ந்து செய்ய முயற்சி செய்யுங்கள். வருகின்ற நாட்களிலே 2ஆம் தேதி, 10ஆம் தேதி, 17ஆம் தேதி 3 குறிப்பிடப்பட்ட அபிஷேகம் அந்த மாதிரி நடக்கும். அந்த 3 நம்முடைய சோழர்களுக்காகவும் குறிப்பாக வேண்டிக் கொள்ளுங்கள். முடிந்தால் பங்குகள்ல முயற்சி பண்ணுங்க. 2ஆம் தேதி ரங்கத்துல காலைல பூசை, சாட்டர்டே வரும். 10ஆம் தேதி மாயபந்தர்ல 8 மணிக்கு பூசை. ஓட்லேர்ல 17ஆம் தேதி காலை 7:15 பூசை. சரியா? நன்றி. ராஜங்கப்பா சொல்லுப்பா, முக்கியமான சொல்லுப்பா. அதை விட்டா அவ்வளவுதான். மரியை வாழ்க. ஆக்சுவலி பிஷப்புக்கு தான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லலாம். நம்ம வரலாற்றுனா திருப்பி பார்த்தோம்னா பல தலைவர்கள் வந்து தங்களுடைய சுயசரிதைகள் எழுதியிருப்பார்கள். என்னுடைய வரலாற்றில் நான் இத்தனை ஆண்டுகள் சிறையில் இருந்தேன்,
இத்தனை ஆண்டுகள் பயணத்தில் இருந்தேன். அது மாதிரி நம்ம பிஷப் அவருடைய சுயசரிதை எழுதும்போது இத்தனை நாட்கள் நான் பயணத்தில் இருந்தேன் தான் எழுத முடியும். அவ்வளோ பயணங்கள் மேற்கொள்கிறார். மேக்சிமம் தன்னுடைய டைசஸில் இருந்து ரொம்ப கம்மி நாட்கள். அதற்காக எங்கள் அனைவர் சார்பாகவும் உங்கள் கடவுளை வேண்டிக் கொள்கிறோம். உங்களுடைய உடல்நலம் நல்லா இருக்க வேண்டும். அந்த உழைப்பின் அந்த பயணத்தின் நிமித்தமாகவோ இந்த உழைப்பின் நிமித்தமாகவோ அல்ல பல்வேறு மக்களை நீங்கள் கண்டு அந்த பழகிய நிமித்தமாகவோ நமது மேட்டாசனத்திற்கு மீண்டும் நான்கு குருக்கள் கிடைத்துள்ளார்கள். அது உங்களுடைய உழைப்பாகவே இருக்கலாம் என்று நாங்கள் நம்புகிறோம். அதுக்காக கைத்தட்டி உங்களுக்கு உற்சாகம். எங்களுக்கு அன்பும் அருளும் பொழிய அருள் ஆண்டகை விசுவாசம் செல்வராஜ் அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தாரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய திருப்பலியில் இறைவனின் கிருபை மலர்ந்தது எங்கள் உள்ளத்தில். இறைவனின் கிருபை மலர்ந்தது எங்கள் உள்ளத்தில். உங்கள் வருகை ஒரு ஆசீர்வாதம், உங்கள் வார்த்தை ஒரு வெளிச்சம். உங்கள் வருகை ஒரு ஆசீர்வாதம், உங்கள் வார்த்தை ஒரு வெளிச்சம். அது எங்கள் பாதையை வழிநடத்தும், தெய்வீக ஒளியாக திகழும். நாங்களும் எங்கள் குடும்பத்திலிருந்து சிஸ்டர்களையும் ஃபாதர்களையும் அர்ப்பணிப்போம் என்று நம்புகிறோம். அன்பின் மொழியில் பேசி உங்கள் போதனை ஆன்மாவின் ஆழத்தை தொடும். அன்பின் மொழியில் பேசும் உங்கள் போதனை ஆன்மாவின் ஆழத்தை தொடும். உங்கள் ஜெபம் எங்கள் வாழ்வை நம்பிக்கையால் நிரப்புகிறது. உங்கள் ஜெபம் எங்கள் வாழ்வை நம்பிக்கையால் நிரப்புகிறது. இன்று எங்களுக்காக எங்கள் குடும்பத்திற்காக வருகை தந்து சிறப்பு திருப்பலியாற்றிய விசுவாசம் செல்வராஜ் பிஷப் அவர்களுக்கும் மற்றும் குருக்கள் டான் போஸ்கோ குருக்கள் மற்றும் பாரிஸ் பிரிஸ்ட் எங்கள் பங்கு குரு ஆகிய ஐவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். Thanks to all sisters from different congregation. I once again thanks from our family side. I clap to all the sisters. Special thanks to Billy sister. அவங்க ஏன்னா எங்க பங்குக்கு உள்ள அங்கத்தினர் அப்பப்போ எங்களை அந்த தெய்வீகத்தை வளர்ப்பதற்கு உறுதுணையாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய அழைப்பை ஏற்று குறிப்பாக இந்த கொடூரமான வெயிலையும் பொருட்படுத்தாமல் அனைவரும் திருப்பலியில் பங்கு கொண்ட அனைத்து இறை மக்களையும் வருக வருக என்று வரவேற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம். அதுக்கப்புறம் லஞ்ச் இருக்கு. எல்லாரும் பொறுமையா இருந்து சாப்பிட்டுட்டு பொறுமையா நல்ல வணக்க சின்னப்பட்டையும் குரோட்ட லூது மாதாட்டையும் வேண்டிட்டு தங்களுடைய தேவையை நிறைவேற்றி செல்லலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்ம ராஜா என்னுடைய சுயசரிதை பற்றி சொல்லியிருந்தாரு. அக்கெல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த ஃபுல் ஸ்டாப் தான் வைக்கணும். வாழ்க்கையின் கடைசி இருக்க போறாங்க. நீங்க முடிக்கணும்னா புக்கு முடிச்சு விட்டு ஆரம்ப வேண்டாம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் ஆசிரியருக்கு என்றும் காத்திருவாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேற்று. இயேசுவின் பணியில் சுகமானது, இறை அழைத்தலின் வாழ்வே மகிழ்வானது. இன்று நன்றிகள் சொல்வது சரியானது. நன்றி நன்றி இறைவா, என் நன்றி நன்றி தலைவா. நன்றி நன்றி இறைவா, என் நன்றி நன்றி தலைவா. பிறப்பதும் வாழ்வதும் ஒரு முறையே, அதில் கிறிஸ்துவை போல வாழ்ந்திடவே. இளமையும் முதுமையும் ஒரு முறையே, இறை அரசின் பாதையில் உயர்த்திடவே. இறை பறிக்கென அழைத்திட்ட இறைவனுக்கே, இறை பணிக்கென அழைத்திட்ட இறை
கூறுகிறோம், நன்றி நன்றி என்று கூறுகிறோம். அர்ப்பண வாழ்வே அழகானது, இறையேசுவின் பணியில் சுகமானது, இறை அழைத்தலின் வாழ்வே மகிழ்வானது, இன்று நன்றிகள் சொல்வது சரியானது. கொடுப்பதும் பெறுவதும் நல்குறவே, அதில் கொடுப்பதில் முதலிடம் முன் செயலே. தாழ்ச்சியும் பொறுமையும் இறைகுறவே, அவை இதயத்தில் நாளும் வளர்த்திடவே. இறையரு